எங்க வீட்டுல மத்தியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார் தான் வைக்க போறோம். அதுக்கு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு கூட என்ன செய்யணும், துவரம் பருப்போட கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்திருக்கேன், மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்திருக்கேன். இங்க அவரைக்காய், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கட்டி கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காயோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. அப்பதான் இந்த அவரைக்காயோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போயிடும், நல்லா இருக்கும். கூட கொஞ்சமா நான் இப்ப பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் பொடியும் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டு நாம இப்ப இந்த பருப்பு தண்ணியை இப்ப நம்ம சேர்த்துக்க போறோம். ஓகே, சேர்த்து வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா நம்ம இந்த பருப்பை வந்து கடைசியா தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊத்தி நம்ம இறக்கிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்ப என்ன செய்வோம், இந்த பருப்பை இதோட சேர்த்துருவோம். சேர்த்தாச்சு. அது கூட இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்ப அந்த பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இது கூட நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த மாங்காயில இதுல சேர்த்துக்க போறேன். இது சேர்த்து சாம்பார் வச்சாலே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். இப்ப பாருங்க சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், நாம தாளிச்சு ஊத்திடலாம். இப்ப என்ன பண்ணலாம், நாம சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த மிளகாய், வெங்காயம் பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம என்ன செய்யலாம், இப்ப சோம்ப சேர்த்துக்குவோம். பெருஞ்சீரகம் சொல்லுவோம், அந்த சோம்ப சேர்த்துக்குவோம். அடுத்ததா கொஞ்சமா இது என்னன்னா வெந்தயம் பவுடரு, இத சேர்த்துக்குவோம் கடைசியா. சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு பாருங்க. இப்ப இந்த சாம்பாரை நம்ம இதோட சேர்த்துருவோம். அவ்வளவுதான், ஓவர். சாம்பார் ரெடி. மணமணக்கும் சூப்பரான அவரைக்காய் மாங்காய் செட்டிநாடு ஸ்பெஷல் சாம்பார் ரெடி.